துருமுகி வருஷம் ஆடி மாதம் கொழும்பு மாநகரில் அமைந்துள்ள கதிரேசன் வீதி பிரதேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற காட்டுமாரி அம்பாளினுடைய 3வது வருடாந்த அலங்கார உற்சவ தினத்திலே இன்றைய தினம் ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேர் உற்சவம் இடம்பெற இருக்கின்றது. இச்சந்தர்ப்பத்திலே அம்பாள் அலங்காரங்கள் அவளுக்குரிய செவ்வாடையுடன் எழுந்தருளி அன்பர்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பதற்காக எழுந்தருளி இருக்கின்றார். எங்களுக்குள் இருக்கின்ற ஆணவ மலத்தினுடைய தன்மையை வலுவிழக்கச் செய்வதன் அடிப்படையில் இந்த தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. தேரிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அம்பாள் எழுந்தருள் இருக்கின்ற அந்த ஸ்தலம், தேரிலே இருக்கின்ற அந்த ஸ்தலமான மேடையானது பூமியாகவும், கீழே உள்ள பகுதியிலிருந்து அந்த பூமி வரையும் உள்ள பகுதி கீழுள்ள 7 உலகங்களாகவும், அந்த அம்பாள் எழுந்தருள் இருக்கின்ற அதுக்கு மேற்பகுதி உள்ள இடங்கள் எல்லாம் மேல் 7 உலகங்களாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே அம்பாளானவள் கீழ் உலகங்களையும் மேல் உலகங்களையும் காத்தருளர் பொருட்டு பூமியிலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசியையும் காத்தருள வேண்டும் என்ற தன்மையில் அந்த ஜீவராசிகள் ஆன்மாக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆணவ மல பீடிப்பை இழக்கச் செய்து அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளை வலுப்பெறச் செய்வதன் மையமாக இந்த தேர் திருவிழா இடம்பெறுகின்றது. Yes, I come from the Netherlands. This festival is very interesting for me because we don't have these kind of festivals in Netherlands. So I'm very happy to see this and to be part of it. It's a very colorful happening. So I like Sri Lanka very much. எல்லாம் உள்ள காட்டுமாரி அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, லங்காசிரி முகாமையாளர் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய கிருபை கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சிந்தனையின் கண்ணே பத்திரிகைகளூடாக பார்ப்பதன் மூலமாக அவர்கள் எங்கெங்கு மூளை முடுக்கிலே இருக்கின்ற ஆலயங்கள், எந்த சமயமாக இருந்தாலும் சரி ஆலயங்கள் இருக்கின்றனோ அங்கே சென்று தங்களால் இயன்ற இந்த சமய தொண்டினை செய்து வருகின்றார்கள். ஆகவே ஊடகம் என்பது வெறுமனே இருக்காமல் இவ்வாறான தொண்டுகளையும் சமூக மேம்பாடடைய செய்யும் வண்ணம் இருக்க வேண்டும். அவ்வாறு லங்காசிரி அன்பர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இதில் கூறி வைப்பதோடு அம்பாளினுடைய அருட்கடாட்சம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.